stage. And the most welcome to our chief guest for the event, RIPR. To the stage, please. Thank you. கவர்னர் உள்ளிட்ட அவை வணங்கி மல்கின்றேன். ரோட்டரி பிரேயர். எல்லாம் உள்ள இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிறப்பாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஏர்லியராக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரை பிஹெச்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் என்று தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நிறைய பேரை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் கேட்காம இருந்தோம். அதனால் கேட்க ஆரம்பித்தோன்னா பிஹெச்எஃப் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் அந்த மாதிரி கொடுக்கணுன்னா நம்மளுடைய ரோட்டரி ஹாலில், நம்ம டைனிங் ஹாலில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆண்டு புதுவிதமாக மேஜர் டோனர், டென்மன் டோனர், ஏகேஎஸ், அதனால் அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் மேலுமே நம்மளுடைய மாவட்டத்தை ஒரு உச்சிக்கு எடுத்து சென்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதற்கன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பர்பஸ் ஆஃப் மீட் பை ரொட்டேரியன் பிடிஜி, இந்த நிகழ்வினை குறிப்பாக சொல்லணுன்னா பாலாஜி குரு, அதாவது அவர் என்றைக்கு அந்த போஸ்டிங் வந்தாரோ ஆனுவல் ஃபண்டில், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்மளுடைய மாவட்டத்திற்காக நிறைய சிரமத்தை எடுத்து அவரே ஃபோன் பண்ணி, இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, இன்னும் ஒரு $600 போட்டிங்கன்னா நீங்கள் மேஜர் டோனர் ஆகிடலாம், உங்களுக்கு இன்னும் 80 தான் இருக்குது, அது போட்டால் மேஜர் டோனர் ஆகிடலான்னு அவரும் பேசுவார், என்னட்டையும் சொல்லி அதே போல் நிறைய பேரை, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாண்டி நான் ஏஜி எழில் சிவா அவர்கள், அந்த மாதிரி அவங்க பர்த்டேயில், வெட்டிங் டேயில் நிறைய பேரை மேஜர் டோனர் ஆக்கிய பாலாஜி குருமூர்த்தி அவர்களை வெல்கம் அட்ரஸ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற நம்மளுடைய RIPR ஹவுஸ் வசந்தா சோப்பான் அவங்களுடைய பர்த்டே. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், மேலுமே சந்தோஷமாக இருக்கின்றது. Thank you, D. Thank you, D. Thank you, DG. நெகிழ்வான தருணம். ஏன்னா எல்லா டோனர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், மென்டார் அவர்களுக்கும், மென்டார் ஃபோன் பண்ணி தம்பி பண்ணிடுறியா அப்படின்னாரு. பண்ணிவிடுவோண்ணே, நீங்கள் சொன்னால் மறுவார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றிண்ணே, வாய்ப்பு அளிச்சு நன்றி. இது எங்கள் கவர்னர் சொல்லிகிட்டே இருப்பார், எல்லா கவர்னர் விசிட்லேயும் சொல்லுவார், பிஹெச்எஃப் பிரேக். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, முன்னாடி இருந்த லெவலில் ஆர்எஃப்எஸ்எம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் பிஹெச்எஃப் பிரேக்ஃபாஸ்ட்னு மாறிச்சு. ஸோ ஒரு கவர்னர் சீட்லேயும் அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஐபிடிஜி பாஸ்கரன் சார் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். மாவட்ட அடுத்த ஆண்டு சிறப்பாக வழிநடத்திருக்கும் மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன் சார் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். ஆடிட்டர் சாரை சொல்லவே வேண்டாம், எல்லா வருஷமும் கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணி பிஹெச்எஸ் சொசைட்டியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொம்ப எண்ணக்கூடிய மெம்பரில் அண்ணன் ஒருத்தர். ஜெயக்குமார் அண்ணன் வருகிறேன் வரவேற்கிறேன். ஆனந்தன் சார், டிஜிஎன்டி ஆனந்தன் சார் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். மென்டர், அவர் மென்டர் சொன்ன கரெக்டாக எல்லாரையும் கைட் பண்ணி இந்த வருஷம் சிறப்பான அந்த எல்லாரோட பேச்சும் அந்த
டிஎல்எஃப் மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க சார். சுப்பிரமணியன் சார் சூப்பராக பேசினார், நல்ல மோட்டிவேஷனாக சொன்னார். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சார். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் பிரியோன் சார் அவர்களை வரவேற்கிறேன். டிஆர்எஃப் அட்வைசர் ஒரு பாஸ்கர் அண்ணன் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்னா கோவிந்தராஜ் சார் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஸ்டார்டிங்லேருந்தே அட்வைசர் டீம் பிரித்த உடனே மேஜர் ஓனர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நான் டிஜிடியும் மென்டார் டீம் பேசுகிறேன், இது சாத்தியமாக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இந்த முயற்சிக்கு முதல் நன்றி சார். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து கரெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். RIPR சார், we warmly welcome you sir. And most importantly our DRFC என்ன டேட்டா கேட்டாலும் உடனே எந்த இதுவும் சொல்லாமல் கரெக்டாக டைம்லி அப்டேட் பண்ணி டேட்டா கொடுத்து, ஏன்னா அவர் எல்லா ஆக்சஸும் இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம சொன்ன டைமுக்கு யாராவது லிங்க் வரல, பேமெண்ட் சார் சொன்னார் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறீங்க மேஜர், அதுக்கு அவரோட கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அந்த பேமெண்ட் லிங்க் அவர் தான் எனேபிள் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மைரோட்டரியை போய் கட்டுறது தான் தெரியும். பேமெண்ட் லிங்க்னு ஒன்று PDF இருக்குது, அந்த PDF லிங்க் பண்ணால் பேன் நம்பர் போட்டால் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் நம்ம பணம் கட்டலாம் அப்படிங்கிறத என்டோமெண்ட் டோனருக்கும் பேமெண்ட் லிங்க்கும் சார் தான் எனக்கு வழிகாட்டினார். தேங்க்யூ சார், வெல்கம் யூ சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்வைட்டை ஏற்று எல்லாரும் வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே மேடம். இட் இஸ் அ ப்ளஷர் ஹோஸ்டிங் யூ டுடே. தேங்க்யூ. Purpose of meet by District Advisor, TRF, Rotarian PDG, Govindraj. District Governor Leon sir, Chief Mentor PDG Babu sir, RIPR Rotarian PDG Chopin, and birthday madam Shanta madam, and delegates on the dais and off the dais. Good morning to all of you. மேஜர் டோனர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம கான்ஃபரன்ஸில் நடக்குது. ஸோ அதுக்கு அனுமதி வழங்கிய நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் சீஃப் மென்டர் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக வந்து இந்த பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உடனே யோசிக்காமல் ரொட்டேரியன் பாலாஜி பண்ணால் தான் அதை வந்து சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கார்டெலாம் அனுப்பிவிட்டதும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்கேன். ரொட்டேரியன் பாலாஜி நேற்று நைட்டும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸு, காலையிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டார். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ரொட்டேரியன் பாலாஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு AKS ரொட்டேரியன் PDG பாலாஜி அவர்கள் வந்து ஒரு AKS இருக்காங்க. 3rd லெவல் மேஜர் டோனரில் அரௌண்ட் $90,000 சார், $82,000 கொடுத்துருக்க நம்மளுடைய DGE வைத்தியநாதன் சார், 3rd லெவல் அண்ட் என்டோன்மெண்ட் டோனர் DG வைத்தியநாதன் சார் அண்ட் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மேடம், அவங்க வந்து ஒரு 3rd லெவல் மேஜர் டோனர். அடுத்தது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அழகப்பன் சார், அப்புறம் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மணிமாறன் சார், ரொட்டேரியன் சாலியா P சுந்தர்வேலு, அப்புறம் வந்து ஏற்கனவே டாக்டர் சீதாராமன் அவங்க இப்போ இல்லை நம்மளோட, இவங்க எல்லாருமே வந்து 3rd லெவல் மேஜர் டோனர்ஸாக இருக்காங்க. 2nd லெவல் மேஜர் டோனரில் 24 பேர் 2nd லெவல் மேஜர் டோனரில், 3rd லெவல் மேஜர் டோனர், 2nd லெவல் மேஜர் டோனரில் இருக்காங்க. மேபி ஒரு நிறைய பேர் இங்கே 3rd லெவல் போகிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி லெவல் 1ல் $10,000 அண்ட் அபவ் 129 ரொட்டேரியன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து மேஜர் டோனர்ஸாக இருக்காங்க, என்டோன்மெண்ட் டோனர்ஸாக இருக்காங்க. அந்த 2nd லெவல்லேயே அந்த என்டோன்மெண்ட் டோனர்ஸும் சேர்ந்து தான் அந்த 24 பேர். ஸோ மொத்தம் வந்து 154 பேர் இந்த AKS என்டோன்மெண்ட் டோனர்ஸ் 3rd லெவல், 2nd லெவல் அண்ட் 1st லெவல் 154 பேர் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அந்த மேஜர் டோனர் ஆனவங்களோ இல்லை ஃபவுண்டேஷன் கொடுத்தவங்களோ இவங்க எல்லாருமே என்னென்னா நிறைய பேர் வந்து ஈவன் வீட்டுக்கு தெரியாமல் கூட கொடுத்துருக்காங்க. வீட்டில் அவங்களுடைய மேடம்க்கு அந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் வந்து அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சந்தோஷமாக கொடுக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து நிறைய திருப்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உலகம் பூரா நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டொனேஷன் டிஸ்ட்ரிக்டாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் 2981 இருக்குது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு $1 million வந்து நம்ம வந்து கொடுக்குறதாக
நம்மளுடைய கோல் வந்து நம்மளோட டிஜி அண்ட் மென்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்னா நம்ம எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, கொடுத்தவங்க எல்லாருமே சந்தோஷமாகவும் இருக்கீங்க. இதை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி எதுக்காக கொடுக்கணும், டிஜி கேட்குறாரு இல்லாட்டி டிஆர்எஃப்சி கேட்குறாரு அப்படின்றதுக்காக, சேர்மன் கேட்குறதுக்கு அப்படின்றதுக்காக இல்லாமல் கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரியக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனுடைய அம்பாசிடர்ஸாக நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. அது கண்டிப்பாக அதை மோட்டிவேட் பண்ணணும், மீண்டும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிவிச்சுட்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Felicitation by DLF Rotarian Asif Ali Bey. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான காலை பொழுதில் வந்து எல்லாரும் இதுக்காக வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். இது முதல் முறையாக வந்து எல்லாமே வந்து நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருக்கிறது, முதல் முறையாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து இந்த மேஜர் டோனர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முதல் முறையாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. நிச்சயமாக அந்த பெருமையும் வந்து நம்மளுடைய கவர்னர் தான் சேரும். அதில் இதில் என்னென்னா முக்கியமாக ஒரு நம்மளுடைய ரோட்டரி இயக்கத்தில் வந்து ஃபண்டமெண்டல் ஆணி வேராக என்ன இருக்குன்னா அந்த ஃபவுண்டேஷன் தான். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக வந்து ரோட்டரி இயங்குதுன்னா நிச்சயமாக என்ன காரணம் எல்லாமே தெரியும். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல், அது இல்லாமல் வெளியிருந்தெல்லாம் பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இது ஒரே காரணம், நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக நடக்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதுமாரி நம்மளுடைய ரோட்டரியினுடைய அடிநாதமாக ஆணி வேராக இருப்பது பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கணும் நிச்சயமாக. ஆனால் அதில் வந்து கொஞ்சமாக வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறுப்பினர் வந்து 4000க்கு அதிகமாக இருக்கோங்க. ஆனால் நம்மளுடைய கவர்னர் கோவிந்தராஜ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னார். நீங்கள் எல்லாமே கேட்டிருப்போம். 4000 பேரில் இது என்ன ரேஷியோன்னு முடிவு பண்ணிக்கணும். அது அதனால் இது எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒவ்வொரு கிளப்லேயும் ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இந்த டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாரும் உள்ள இன்வால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும், ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் அப்படின்னு என்னுடைய ஆவலையும் விருப்பத்தையும் சொல்லிவிட்டு, இந்த ஃபவுண்டேஷன் வரக்கூடிய காலங்கள்லேயும் பெரிய அளவில் வரணும், இந்த ஆண்டிலிருந்து சிறப்பாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் டிஆர்எஃப்சி ரொட்டேரியன் ரவி சார் அவர்கள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வந்து முதல் முறையாக நடத்துவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னா ஒரு செய்தியை வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ரொட்டேரியன்ஸுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய நோக்கம். ஏன்னா நீங்கள் மேஜர் டோனர்ஸ் எல்லாருமே தான் டிஆர்எஃப் உடைய அம்பாசிடர்ஸ். நீங்கள்லாம் கொடுத்துருக்கிறத சொல்லி தான் மற்றவங்களை வந்து நாங்கள் வந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஏன்னா டிஆர்எஃப்பை பொறுத்த அளவில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்காக வந்து நம்ம டிஆர்எஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து நிறைய ரொட்டேரியன்ஸுக்கு இருக்குது. வேறு எந்த ஆர்கனைசேஷனுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தனிப்பட்ட மதிப்பீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம டிஆர்எஃப் வந்து தொடர்ச்சியாக 14 வருஷம் வந்து மிக சரியாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து இந்த டிஆர்எஃப் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவில் இது வரைக்கும் டோட்டலாக நம்ம 2981 இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இது வரைக்கும் நம்ம டிஆர்எஃப்க்கு 56 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 56,05,000 அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு இது வரைக்கும் டோட்டலாக கொடுத்துருக்கோம். அதில் வந்து நமக்கு வந்து இப்போ பிஹெச்எஃப் வந்து 1444 பேர் இருக்கிறாங்க. பிஹெச்எஃப் $1000 மேலே கொடுத்தவங்க 1444 பேர். அப்புறம் எம்பிஹெச் 1000, 2000, 3000 அதை மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 660 பேர் இருக்காங்க. ஏகேஎஸ் ஏற்கனவே நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ எங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த எம்பிஹெச்எஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு $5000, $6000 மேலே கொடுத்துருக்கவங்க எல்லாருமே மேஜர் டோனர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்மளை தனியாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ரொட்டேரியன்ஸு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொடுக்குற டிஆர்எஃப்க்கு நம்ம 56 லட்சம் கொடுத்து 56 லட்சம்
அமெரிக்கன் டாலர் கொடுத்துருக்கோம்னா நம்ம என்ன, அதனால் நமக்கு வந்து பயன் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம குளோபல் கிராண்ட் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அந்த குளோபல் கிராண்ட் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம மாவட்டம் தொடங்கின பிறகு 35 குளோபல் கிராண்ட் பண்ணியிருக்கோம். பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 35 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் 26,93,000 கிட்டத்தட்ட 27 லட்சம் வந்து நம்ம வந்து கிராண்ட் வாங்கி நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து குளோபல் கிராண்ட் மட்டும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். 18 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்லேயும் நம்ம வந்து திருப்பி வந்து 95 ஒரு 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து நம்ம வந்து திருப்பி வந்து 9.5 ரூபாய் நமக்கு திருப்பி வந்துடுது ஒவ்வொரு வகையில். அதனால் நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நம்ம திருப்பி வாங்கி ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் வந்து நிறைய ரொட்டேரியன்ஸுக்கு போய் சேரணும். அந்த மெசேஜ் போணுச்சுன்னா நம்மளுடைய இந்த அரங்கம் நிறையிற அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு மேஜர் டோனர்ஸ் நிச்சயமாக உருவாங்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் மென்டர் ரொட்டேரியன் பிடிஜி ரமேஷ் பாபு. அனைவருக்கும் காலை வணக்கம். டிஆர்எஃப் வந்து வாங்கிறது, அது எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் டிஆர்எஃப் அட்வைஸ் அங்கே கவர்னர் இருக்கார், டிஆர்எஃப்சி இருக்கார். அதனால் அதை பற்றி இல்லை. இது முதல் இதுவாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அந்த பிஎம்பி இது மேஜர் டோனர் என்டோமெண்ட் ஃபண்ட் அண்ட் ஏகேஎஸ்க்கு. அதை வந்து முதல்ல இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக அதை ஃபாலோ பண்ணி இந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு போட்டதை நாங்களே 9 மணிக்கு வந்தோம். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எங்களை வரவேற்ற எல்லா புகழும் வந்து நம்மளுடைய கோபி சார் அட்வைசருக்கு தான் சேரும். தேங்க்யூ சார். அதே மாதிரி யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு இது சொன்னாங்க, யார் இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2-3 படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய ஒரு ரவுடி என்ன மாதிரியே ஒருத்தர் போவார், பின்னாடி ஒரு 4-5 பேர் போவாங்க. வெட்டுறா அப்படிம்பானோ, வெட்டிடுவாங்க. ஏன்டா வெட்டின, நீங்கள் தான் வெட்ட சொன்னீங்க, வெட்டிட்டேன் அப்படிமா. அந்த மாதிரி தம்பி இது என்னது மேஜர் டோனர் ஒரு இது பண்ணணும், நீங்கள் பண்ணலாமான்னா நீங்கள் என்னான்னு கூட கேட்கல. உடனே என்ன அதுக்கு எவ்வளோ செலவாகும், யாருக்கு பண்ணணும் என்ன, அதெல்லாம் நினைக்க கூட இல்லை. பிரமாதமாக உடனே அடுத்த நிமிஷம் ஒத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னே கேட்டார். அதுக்காக பாலாஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக இதே மாதிரி ஊக்குவிக்கும் விதமாக அடுத்த வருஷம் நம்மளுடைய பிஜி வந்து இந்த கொடுக்குறவங்களை ஒரு கமிட்மெண்ட் வாங்கிட்டு அவங்களையும் இதில் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பப்ளிக்கில் ஒரு கொஞ்சமாக இருக்கிற டிலைட் பீப்புளுக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ சூழ்நிலை அப்புறம் வந்து நேற்று இதெல்லாம் பார்க்கறதுனால 156 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் தான் வந்திருக்கீங்க. நம்ம நிறைய பேர் வரவும் இல்லை. அதனால் அடுத்த வருஷம் இதை ஒரு ஃபஸ்ட் இதுவாக எடுத்து அடுத்த வருஷம் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷன் அட்ரஸ் பை RIPR ரொட்டேரியன் பிடிஜி சுபந்தா. Good morning. Vanakkam. Can I sit and speak, if you allow me? Okay. I have no problem, but I have some figures in the paper, so I don't want to carry the paper. I'm very happy to be here with 2981. I'm thankful to my Rotary President, Francisco Arezzo, for giving me this opportunity of meeting all my family here in Tamil Nadu in 2981. Friends, as far as the Rotary Foundation is concerned, I would like to share a small story with you. In the year 2007 and 8, I was elected as the Group Study Exchange team leader. And I was elected for the team leader for the country. I had to visit was 9130, Rotary is 9130 in Nigeria. So normally people, if you ask you whether you want to go to Nigeria, nobody will like to go to Nigeria because the country is full of crimes, the country is full of drug addicted people, and country is full of the bad things.
But I had to go because the Rotary International had given me this assignment. I was there as a team leader. I had 3 ladies. They are the teachers at different universities and colleges, and one man, a gentleman. He's a teacher also. All the teachers. I was the only student there. So you went there and you saw that under that program you cannot stay in a hotel. Like I am staying in a hotel these days, but you cannot stay in a hotel. You have to stay in a Rotarian's house. So we had to stay in the Rotarian's house. And most pathetically, I observed that I was, as a guest in the family, I was allotted only 1 bucket of water. Only 1 bucket for the whole day. You will imagine that right from the morning till night, you have only 1 bucket of water. And half bucket of water for the other family members. It was so pathetic. And then I learned that the lady is the responsible person in the house to bring the water for the family members. And one lady had to travel 5 kilometers going and 5 kilometers coming back after fetching 1 bucket of water. And there the start of Rotary Foundation, Rotary Foundation magic. I have seen the Rotary Foundation has spent millions and millions of US dollars in Nigeria to ensure that people are having safe drinking water. So that is the kind of Rotary Foundation magic I have seen with my own eyes. And these days, since that time I was not a governor, I was the Rotarian only. So now I am seeing the magic of Rotary Foundation, but I must say that your district is doing a phenomenal job because the contribution of Rotary Foundation do not know how it is going to be used, whether it will be for the drinking water availability in Nigeria, or maybe under the medical mission, they are going to buy medicine for the people of Uganda, or you are going to feed the hungry children in the country called Ghana. We do not know about that, but still we donate. See, I'll take 1 minute more, Governor, please. See, there is a boundary. We do not consider ourselves as a friend of Pakistan. But still, the Indian Rotarian, you and me, we are all working for the whole day to ensure that Pakistan is also a polio-free country, because Rotary has no boundary. So that is the brief, story of Rotary Foundation's magic. And here in this district, I have seen, before coming here, I had a talk with my governor, Leon. I'm sorry. See, he gave me all these figures that you have in your district. You have level 3 major donor is 5, right? And we have level 2 major donors is 24, and level 1 major donor is 129. I was advised by Ravi sir. He gave me the current figure. But the only thing which I'm concerned about is, the AKs, number of AKs is only 1 in the district, which doesn't match with the pattern of the district as you contribute to Rotary Foundation. So I will not say, because if you are capable financially to contribute, it's fine. But I will say that these numbers should go up. AKs is only 1, it doesn't make any sense to match the figures. When you have level 1, 129, and AK is only 1. So my folded hand request to each one of you, please come forward. If you can, please donate to Rotary Foundation in the form of becoming AKs, because this is a very prestigious assignment in every district. In our district, we have 4 AKs, and they are being treated differently and separately in all the programs of Rotary in our district. So my sincere request to each one of you to please consider this as my request, and also request from the district governor and DRFC and all the senior leadership who was sitting in the dais here. Please, if you are deciding to donate to become AKs, we'll announce that in our conference closing ceremony today. We will
felicitate you. I would like to felicitate you with my own hands and on the very nice day of birthday of my wife. We all will be there. So please come forward. Thank you very much. Have a wonderful day. Thank you, RIPR. I call upon First Lady 2627 Dr. Vanaja ma'am. Honor our RIPR spouse, Asanta. Next vote of thanks by Rotarian Guru Govind. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது 2981 மாவட்டம் 2981இல் முதன்முறையாக இப்படி மேஜர் டோனர்ஸ்க்கு என்றே ஒரு மீட்டை வைத்து அவர்களை இன்னும் மேஜர் டோனர்ஸை இன்னும் நிறையா தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலை ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுத்த நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோனன் அவர்களுக்கும் மென்டார் ரொட்டேரியன் பாலாஜி பாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ரமேஷ் பாபு அண்ணன் அவர்களுக்கும் கான்ஃபரன்ஸ் சேர்மேன் திருப்பதி அவர்களுக்கும் மற்றும் நமது அரை ரெப்ரசன்டேட்டிவ் சார் அவர்களுக்கும் இன்றைய பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நமது காலேஜ் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் இன்றைய சேர்மன் இந்த ஈவெண்ட்டுக்கு சேர்மன் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம எல்லாம் தர்மம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி மேடம் வந்து மிகப்பெரிய தர்மம் பண்ண எல்லாரு கூடயும் இருந்து கொண்டாடுறது வந்து மிகப்பெரிய சிறப்பு மேடம். நன்றி. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். பிஹெச்எஸ் பால்காரி சொசைட்டி மெம்பரை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் இன்னும் கொண்டு போகல. இது ஒரு அருமையான வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் கவர்னர் சார். நம்ம வந்து தொடர்ந்து ஒரே நிமிஷம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் $1000 மேலே நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நமக்கு வந்து பிஹெச்எஸ்ங்கிற ஒரு கௌரவத்தை வந்து நமது இதில் கொடுக்குறாங்க ரோட்டரி இன்டர்நேஷ்னலில். அந்த விதத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இது. இந்த வருடம் நீங்கள் இன்னும் வந்து ஏன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம ஏகேஎஸை நோக்கி பயணிக்கணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த லெவலில் நீங்கள் எல்லாருமே அடுத்தது பிஹெச் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து தொடர்ந்து அடுத்த 2 வருடமும் இந்த வருடம் $1000 கொடுத்து அடுத்த 2 வருடமும் இன்னும் $1000 கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் பிஹெச்எஸ் ஆக்கிடலாம். அதுக்கு வந்து உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பில் தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதேமாதிரி இந்த கிஃப்ட் வந்து பாலாஜி ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. இது நம்மளுடைய RIPR அவர்களுக்கு வந்து பாலாஜி குருமூர்த்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி